ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய நியூ இன்ஸ்டாகிராம் ஐடி. இதில் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, நான் ரெகுலராக எங்கே டியூட்டி எடுக்கிறேன் ஈரோட்டிலேருந்து, அதனோட வீடியோஸ் எல்லாம் நான் இதில் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற டியூட்டி எதுனா, ஈரோட்டிலேருந்து தடா போக போகிறோம். ஸோ ரெகுலராக நம்ம சாமி கும்பிட்டு வண்டி சாவியை எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம என்ன வண்டி ஓட்ட போகிறோன்னா, மாருதி எஸ்ப்ரெஸோ. இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். நம்ம ஃபியூல் ஃபில் பண்ண போகிறோம். வண்டிக்கு ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஈரோட்லேருந்து கிளம்புறோம். எந்த வழியாக போக போகிறோம் அப்படின்னா, சேலம், கிருஷ்ணகிரி, ஆம்பூர் அந்த வழியாக தான் நம்ம தடா போக போகிறோம். இப்போ நம்ம மூவ் ஆகிட்டுருக்கிற ரூட் ஈரோடு மணிக்கூண்டு ரூட். மணிக்கூண்டு ரோடு எப்பயுமே ரொம்ப பிஸியாக இருக்கும், ரொம்ப பிஸியஸ்ட் ரோடு. இப்போ நம்ம சங்ககிரி போயிட்டுருக்கோம். என் ரூட்டில் என்ன நடக்குங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம சங்ககிரி ரீச் ஆக போகிறோம். சங்ககிரிக்கு முன்னாடி கட் பண்ணுற இடத்துல லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு பாரத் பெட்ரோல் பங்க் வரும். இந்த பங்க்கில் தான் நான் யூஸ்வலாக எப்பயுமே என்னோடய வெஹிக்கிளுக்கு டீசல் ஃபில் பண்ணுவேன். ஏன்னா இங்கே ரெகுலராக நம்மளுக்கு டீசல் டிஸ்கவுண்ட்ஸ் இங்கே எப்பயுமே இருக்கும். இதுதான் போலீஸ் ஸ்டேஷன். இந்த இடத்துல தான் வெஹிக்கிள் நம்ம அடிபட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து சிஎஸ்ஆர் காப்பி கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். வண்டி இப்படி தான் அடிபட்டு இருந்துச்சு. அந்த அடிப்பட்ட வண்டியை தான் இப்போ நம்ம கொண்டு போய் தடாவில் கொண்டு போய் நம்ம விட போகிறோம். இந்த வெஹிக்கிள் யாருதுன்னா என்னோடய ஃப்ரெண்டோடது தான். ஸோ நம்ம ஓமலூர் ரூட்டில் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறப்ப நான் எதர்ச்சியாக பார்த்தது என்னென்னா, ரைட் சைடில் ஒரு ஜியோ பங்க் இருக்குது. இங்கே நம்மளுக்கு ₹2.50 வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க டீசல் வெஹிக்கிளுக்கு. ஸோ இந்த பக்கம் வரவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஓமலூர் ஹைபாஸ் ரோடு பிடிச்சு போக போகிறோம். இந்த இடம் புதுசாக இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க. அண்டு நியூவாக ஒரு டோல்கேட் கூடி வரப்போகுது. இப்போ வரைக்கும் இல்லை, பட் ஃப்யூச்சரில் வரும். ரெகுலராக பெங்களூர் போகிறப்ப நான் இந்த ரூட்டை தான் யூஸ் பண்ணுவேன். மித்தவங்க யாராச்சும் இந்த ரூட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா தொப்பூர் வந்துட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூட் தொப்பூர் ரூட்டு. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல் ட்ரைவ் பண்ணும். இது ஒரு சின்ன ஹில்ஸ் மாதிரி இருக்கும். ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மெதுவாக தான் போயிட்டுருக்கும். ஸோ நம்ம அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ரேஷ் டிரைவிங் பண்ணாமல் இந்த ரூட்டில் மூவ் பண்ணணும். இப்போ நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னை ரூட் கட் பண்ண போகிறோம். நம்ம இந்த ரவுண்டானாலிருந்து ரைட் கட் பண்ணோம்னா சென்னை பைபாஸ் எடுத்துடுவோம். ஸோ நம்ம ரைட் கட் பண்ணி சென்னை போக போகிறோம். ஸோ இந்த ரூட்டில் ஆம்பூர் வரும். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு சென்னை போகிறதுக்கு இதுதான் ஈஸியஸ்ட் வே. இந்த ரூட்டில் வேறு யாராச்சும் ரெகுலராக போகிறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரோடும் சூப்பராக இருக்குது. பட் இடையில அங்கங்கே பிரிட்ஜ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாகவும் போங்க. நிறைய டைவர்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஆந்திரா பார்டருக்குள்ளே ரீச் ஆகி வந்துட்ருக்கோம். தடா கிட்ட வந்துட்டோம். நம்மளுக்கு இன்னொரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது கஸ்டமர்கிட்ட வண்டி கொடுக்கறதுக்கு. ஸோ இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்குள்ளே தான் வந்து அதுலேருந்து வெளியே வரோம். என் ஃப்ரெண்டுகிட்ட வண்டி கொடுத்துட்டு நான் திருப்பி ரிட்டன் ஈரோடு ட்ரெயின் கிளம்பிட்டேன்.